வணக்கம் தோழர்களே, இந்த காணொலி நாம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டிமுலேஷனோட பிகினர் கைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வளவல்னு பேசாமல் நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி தான் எப்பவும் போல் வீக்லி ரீசெட் ஆச்சு. ஆனால் நான் அதுக்குள்ளேயே ஸ்டிமுலேஷன் கேட்டை முடிச்சிட்டேன். இப்போ தான் காணொலி போடலான்ட்டு ஒன்று தோணுச்சு ஸ்டிமுலேஷன் கேட்டை பற்றி. நீங்கள் ஒரு வேளை 65 லெவலுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களால் ஸ்டிமுலேஷன் கேட்டை நல்லாவே சமாளிக்க முடியும். ஏன்னா மரணடி வாய்ப்பு எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களுடைய லெவல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மரணடி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா மரணடி வாய்ப்பும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுல நான் பயன்படுத்த போகிறது அலிஷியா, அப்புறம் கோட்டோ ருயிஜி, அப்புறம் சில்வர்மேன். நான் எதுக்காக கோட்டோ ருயிஜியை தேர்ந்தெடுத்தேன்னா, ஸ்டிமுலேஷன் கேட் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கவசம் உடைக்கிற வேட்டைக்காரங்களாச்சும் தேவைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்வர்மேன் எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, அவன் என்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பலமான ஹண்டர். ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டிமுலேஷன் கேட்டை முடிக்கணும்னா நம்ம கிட்ட கண்டிப்பாக பலமான வேட்டைக்காரங்க தேவைப்படுவாங்க. அவங்களுடைய ஆயுதத்தை ஒரு நட்சத்திர மேம்படுத்தலாச்சும் நீங்கள் பண்ணி வச்சிருக்கணும். கூடவே அவங்கள எதிர்க்கிற எலிமெண்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிமுலேஷன் கேட்லேயே கோடு தான் ரொம்ப முக்கியமானது. நான் அலிஷியா பயன்படுத்துறதுனால அவளுக்கு முக்கியமானது என்னென்னா கோர் அட்டாக் மட்டும்தான். அதனால இந்த கோட்ஸில் எதெல்லாம் கோரை பஃப் பண்ணுதோ அதெல்லாம் நான் தேர்ந்தெடுக்க போறேன். ஏன்னா அலிஷியாக்கு கோர் அட்டாக் மட்டும் தான் முக்கியமே. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க சுத்தமா. நீங்க கண்டிப்பா கவசம் உடைக்கிற வேட்டைக்காரங்களை எடுத்துட்டு போனோம். இப்போ நம்மளுக்கு நடுவில் தெரியிற கோடு தான் நான் எடுக்க போறேன். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம அதிவேகத்தை பயன்படுத்தினா அது உடனே நம்மளோட கோர் அட்டாக்கை செயல்படுத்தும். இப்போ இந்த மேஜிக் பீஸ்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோட்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் எடுக்க போறது லெஃப்ட் சைட் கோடு மட்டும்தான். அதுக்கான காரணம் என்னன்னா, அதுலயே போட்டிருக்கு கோர் அட்டாக் டேமேஜை 50% அதிகரிக்கும்னு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோட்ஸ்ல இருந்து ஒரு வைரஸ் எஃபெக்ட் வந்திருக்கு. இப்போ இந்த பாஸ் மேஜிக் பீஸ்டையும் முடிச்சாச்சு. இப்போ நான் எடுக்க போறது ரைட் சைட்ல இருக்கிற கோடு மட்டும்தான். ஏன்னா நம்ம கோர் அட்டாக் தாக்குனா அது நம்ம சாதாரண திறனோட கூல்டனை குறைக்கும். நான் இந்த ஸ்டிமுலேஷன் கேட்டுக்கு டோக்கனை பயன்படுத்தாம வந்ததுனால எனக்கு எந்த வெகுமதியும் கிடைக்கல. உண்மை என்னன்னா, என்கிட்ட எந்த டோக்கனும் இல்ல. நம்ம லெஃப்ட் சைடு பச்சை வனத்துல எபிசோடுன்னு போட்டிருக்கோம். இதுக்குள்ள ஒருவேளை நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கோடு கிடைக்குமான்றது சந்தேகம் தான். ஏன்னா இந்த ஸ்டிமுலேஷன் கேட்டை முடிக்கிறதுக்கு கோடு தான் நம்மளுக்கு முக்கியமான பண்பாடு. ஆனா ரைட் சைடு என்டர் நார்மல் பேட்டில் போட்டிருக்கா, அதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கோடாச்சும் கிடைக்கும். அந்த கோடை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்கன்றத வச்சுதான் உங்க வெற்றி தீர்மானம் ஆகும். இதுதான் நார்மல் பேட்டில். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, இது ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான், இப்போ நம்ம இதை முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்ஸுக்கு ரேரிட்டி கூட இருக்கு. ரேர், அப்புறம் ஹீரோயிக், அதுக்கப்புறம் லெஜெண்டரி, 3 ரேரிட்டி வச்ச கோட்ஸ் இது வரைக்கும் நம்ம லெஜெண்டரி கோட்ஸை இன்னும் பார்க்கல. ஸ்பெஷல் பேட்டில் முடிச்சோம்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கு. அந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கோடும் கிடைக்காது. ஒருவேளை உங்களோட வேட்டைக்காரங்க விழுந்துட்டாங்கன்னா, இல்லைனா உங்களுக்கு கோட்ஸை மேம்படுத்தணும்னா, அதுவும் இல்லை உங்களுக்கு வேற வேட்டைக்காரங்களை மாற்றணும்னா நீங்கள் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஒரு சில பேர்னால இது வரைக்கும் வர முடிஞ்சதே பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம அடுத்து எதிர்க்க போகிறது வேட்டைக்காரங்களை. இந்த ஸ்டிமுலேஷன் கேட்டே வேட்டைக்காரங்களை ஃபேஸ் பண்ணுறது தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிரீட் வந்துட்டான். ஈவனையும் நம்ம எப்பவும் போல் ஆஃப் ஸ்க்ரீன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ஹான்ஸ்டு பேட்டில். இது நார்மல் பேட்டிலை விடையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஸ்டிமுலேஷன் கேட்டில் 3 ஸ்பெஷல் பேட்டில் வரும். அதனால தான் எனக்கு இப்போது காங் டைஷிக் வந்திருக்கான். இவனையும் நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுதான் லெஜெண்டரி கோட்ஸ். நான் எப்படியும் கோர் அட்டாக்கு சம்மந்தப்பட்டு தான் எடுப்பேன். அப்புறம் கடைசி ஸ்பெஷல் பேட்டிலுக்கு முன்னாடி வர மெயின்டெனன்ஸுக்கு முன்னாடி வர இந்த என்ஹான்ஸ்டு பேட்டிலில் எப்பவும் போல் ஒரு சாதாரண மேஜிக் பீஸ்ட் வந்திருக்கு. அதையும் ஆஃப் ஸ்க்ரீன் பண்ணிடலாம். அப்புறம் இதுதான் மெயின்டெனன்ஸ். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகிறோம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் பேட்டில் காத்துட்டு இருக்கு. மெயின்டெனன்ஸ்குள்ளே நம்மளுக்கு எந்த கோடும் கிடைக்காது எப்படி தான் இருந்தாலும். அதனால நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்பெஷல் பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் பேட்டிலுக்குள்ளே வந்தாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது வேற யாரையுமே இல்லை, நம்மள தான். சரி, நம்மள ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம கதையும் நம்மளை முடிச்சு விட்டாச்சு. தோழர்களே, இன்னும் காணொலி முடியல, இதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு சேருங்கள். என்னடா கோட்டையா, நான் கில்டுக்கு சேர்றீங்களாண்ணா? கில்டு மிஷின் முடிச்சிங்களாண்ணா? பொறுக்கி உன் கைத்த பூச்சிரும் முருகி. ஏன்டா நான் டிவிகே கில்டு சேர்ந்தீங்கண்ணா? கில்டு பாஸை முடிச்சிங்களாண்ணா? என் தைராண்டிஸ் பாரு கடுப்பதுறாங்க, போட்டு தள்ளுறா. டாய், நான் கில்டு கண்ட்ரிபியூஷன் பண்ணீங்களாண்ணா? கில்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்களாண்ணா? நான் இங்கே கில்டுக்கு சேர்ந்தீங்களாண்ணா? கில்டு மிஷின் முடிச்சிங்களாண்ணா? அவனுங்க கோமாளியமாக பேசுனது. நாங்கள் டிவி கேட்கலேருந்து வரோம். அட நம்ப கச்சா, நான் தான் உங்களுக்கு சொல்லணும். நான் கில்டு மிஷின் முடிச்சிங்களாண்ணா? கில்டு பாஸை முடிச்சிங்களாண்ணா? இந்த கீங்குது.
அண்ணா நீங்கள் கில்டு மிஷின் முடிச்சிங்களாண்ணா? தம்பி கில்டு கான்ட்ரிபியூஷன் முடிச்சியாப்பா? அண்ணே நம்மளுக்கு அதானே வேலை. இந்த இளம் வாலிபரைப் போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். உங்களுக்கு நம்ம கில்ல செய்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி தோழர்களே, இதை நம்ம காணொலி முடிச்சுக்கலாம். நான் தான் உங்கள் பாடி தமிழ் கேமிங். நாளைக்கு மீண்டும் உங்களை ஒரு நாளோ காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.